இதுல வந்து நான் மட்டும் ஹீரோன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகே. இந்த படத்துல வந்து எல்லாருமே ஹீரோ தான். ஓகே. நான் அக்யூஸ்டுன்னு டைட்டில்ன்றதுனால நான் ஹீரோவா தெரியிறேன். ஆனா அஜ்மல் ஒரு ஹீரோ, யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அஜ்மல் வந்து உண்மையாலே வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆஃபீஸரா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே. அதாவது நெறைய பேர் இந்த படத்துக்கு பண்ண வேண்டியது. பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணமோ என்னன்னு தெரியல. உதயா படம் இது நடக்குமா? நடக்காதா? இல்ல இப்படிலாமா இருக்கும்? இல்ல வந்து போன படம் ஒரு டிராப்ல நிக்குது. ஓகே. இதெல்லாம் டைம் தான். ஆனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சு 1 டே கூட பிரேக் இல்லாம கிட்டத்தட்ட 58 நாள் மிகப்பெரிய ஒரு செலவுல, பொருட்செலவுல இந்த படம் வந்து நடந்திருக்குன்னா, அதுதான் சொல்றேன். நம்ம உழைப்பு, பிளெஸ்ஸிங்ஸ், டைம். ஓகே. ஸோ இப்ப அஜ்மல் வந்து இந்த படத்துல வந்து கமிட் ஆனது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அஜ்மலுக்கு செம்ம பெர்ஃபார்ம் நேம் வரும். அதே மாரி வந்து யோகி பாபு சார். யோகி பாபு சார் வர போர்ஷன்லலாம் நீங்க பாருங்க, கலகட்டம் படம். ஓகே. வேற லெவல்ல இருக்கும். ஓகே. அந்த மாரி இருக்கும். நம்மளே சொல்லக்கூடாது நம்ம படத்த பத்தி. யோகி பாபு சார் வந்து அவ்ளோ கோஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே.